ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கீரையை விளைவிக்கலாம். கீரை பார்த்தீங்கன்னா பாருங்கள், பாலக்கீரை சூப்பராக அறுவடைக்கு ரெடியாக இருக்குதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கீரை போடுறோங்க. அரைக்கீரையும் விதைக்கலாம் அப்படின்ட்டு பேக்கெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணுங்க. இப்போ ரெடி பண்ணி இப்போ ட்ரேயில் நம்ம ஏற்கனவே விதை போடுறது உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்போங்க. அதெல்லாம் இப்போ முளைச்சி வந்துருச்சுங்க. இப்போ அதை பிடுங்கி நம்ம நடுறதுக்கு பேக்கை ரெடி பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நேற்று எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிச்சுங்க. பேக்கில் ரெடி பண்ணதில் தான் இப்போ இதுக்கு கீரை விதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கீரை விதைக்கிறேங்க. ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, இந்த மாதிரி மண் எல்லாம் சாப்பிட்டா வச்சுக்கோங்க, கல் எதுவும் இல்லாத பார்த்துக்குங்க. இப்போ வந்து அரைக்கீரையே விதைக்கிறேங்க. பாருங்க, இவ்வளோதாங்க எடுத்துருக்கேன். லைட்டாக மேலே தூவுறேங்க. இதே போதுமானதுங்க. ஒரு இடத்துல கொஞ்சம் மொத்தமாக ஒன்று போச்சு. இவ்வளோ பலாசனையாக இருந்தாவே போதுங்க. அது முளைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. கொஞ்சம் பலாசனையாக தாங்க விதைக்கணும். வந்து பார்த்தீங்கன்னா மலை சாரல் மாதிரி கொஞ்சம் லைட்டாக அப்படியே மண்ணை இது பண்ணிக்கோங்க. கையை போட்டு கலர வேண்டாங்க. விதை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டால் உங்களுக்கு முளைக்காதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மண்ணை வந்து தூவிக்குங்க, போதுமானதுங்க. அவ்வளோதாங்க. அடுத்த விதை வந்து பார்த்தீங்கன்னா வாங்க, பாலக்கீரை கொஞ்சம் விதைக்கலாங்க. பாலக்கீரை இப்போ இது அறுவடைக்கு இருக்குதுங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா முளைக்க போடலாங்க. பேட்ச் பை பேட்சாக நம்ம போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு கீரை தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்குங்க. இந்த வெயில் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா கீரைங்க தான் அதிகமாக நம்ம வந்து கலக்கணுங்க. கீரையெல்லாம் இப்போ இதுக்கு மேலே சூப்பராக வளருங்க. நீங்கள் கீரை எல்லா கீரையுமே ட்ரை பண்ணலாங்க. இந்த பாலக்கீரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிளாஸ்டிக்காக தாங்க போடணும். அப்போ கீரை நல்லா தப்பமாக கிடைக்குதுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லைட்டாக மண்ணை வந்து இப்படி தூவி விட்டுருங்க, போதும். அடுத்தது வாங்க பீட்ரூட் கீரை பார்க்கலாம். பீட்ரூட் கீரை 2 பேக் அரைச்சி விட்றேங்க. இதையும் அப்படி லைட்டாக தூக்கிங்க, போதும். கீரை மட்டுமே இன்றைக்கி ஒரு 3 வகையான கீரையை நம்ம வந்து பயிர் போடுறோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேக்லேருந்து கொஞ்சம் மண் லைட்டாக எடுத்து ஜலிச்சு மாதிரி போட்டு விடுங்க, போதும். ரெண்டு பேக் பீட்ரூட் கீரை போடுறோங்க. பாருங்கள், பீட்ரூட் கீரையில் கொஞ்சம் பலாசனே விதை போயிடுச்சுங்க. நான் என்ன பண்ணேன், அதிலே பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நட்டு விட்டுட்டேங்க. இப்போ வந்து பீட்ரூட் கீரை நம்ம அறுவடை பண்ணதும் வெங்காயம் அழகாக வளர்ந்துருங்க. பாருங்கள், பூரா வெங்காயம் நட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஸ்மார்ட் ஒர்க்காகவும் வேலை செய்யலாங்க மாடி தோட்டத்தில். அதாவது இது ஒரு விதை வந்து நம்மளுக்கு பலாசனையாக போயிடுச்சு, இடம் கேப் இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி வெங்காயம் நடலாம் பாருங்கள். சூப்பராக சின்ன வெங்காயம் பாருங்கள், தாலுக்கு வேண்டி நட்டுருக்குறேங்க. வெங்காய தாள் வந்து நான் சமையலில் கலப்பேங்க அதிகமாக. அதுதான் இப்போ தேவைப்படுதுன்ட்டு 2 பேக் போட்டுக்கிறேங்க. இங்கே ஒரு பேக்கு, அந்த பக்கம் ஒரு பேக் வச்சுருக்குறேங்க. காட்டுறேங்க, இருங்க, அதையும் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள், அரைக்கீரை போட்டு விட்டுருந்தேங்க. அந்த பேக்கில் சரியாக வந்து நம்ம ஏற்கனவே அறுவடை பண்ணிட்டோங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அதுலேயும் அதே மாதிரி தாங்க வெங்காயம் நட்டு விட்டுருந்தேங்க. கீரை அறுவடை பண்ணதுனால இப்போ உங்களுக்கு வெங்காயத்தை மட்டும் அப்படியே விட்டுட்டுங்க. சூப்பராக வந்து வெங்காயம் வந்துருக்குது பாருங்கள். இந்த அரைக்கீரை அறுவடை பண்ணணுங்க. இதுதாங்க அரைக்கீரை. கலர் இப்படி தான் வரும், அதாவது டபுள் கலர் மாதிரி வருங்க. நாங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முலாம்பழம் விதைக்கிறோம். நாங்கள் முலாம்பழம் பாருங்கள் விதை போடுறோம் பாருங்கள். வெயில் காலத்தில் கொஞ்சம் பிடிங்கி நடுறது கொஞ்சம் கஷ்டமான வேலைங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கு 4 கொடி போட்டு விட்றோங்க. இது கொஞ்சம் 12க்கு 12 சைஸுங்க, நல்லா நீளமாக இருக்குங்க பேக்கு. பாருங்கள், நல்லா 12க்கு 12 நல்லா பெரிய பேக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா
அழகாக 4 கொடி வளர்க்கலாங்க. 2 பேக் போட்டு விட்றேங்க. ஊற வச்சுலாம் போட வேண்டாங்க. அப்படியே டைரெக்டாவே நான் மண்ணுல போடுறேன் பாருங்க. நான் எதையும் ஊற வைக்கிறதுலாம் கிடையாதுங்க. நான் அப்படியே தாங்க போடுறேன். இதுவரைக்கும் நான் அப்படிதாங்க போட்டு வளர்த்துட்டு வரேன். ஊற வைக்கலாம் தேவையில்லைங்க விதைங்கள. 2 பேக் போட்டு விட்டுக்கிறேங்க. வாங்க அடுத்தது வெள்ளரி விதை விதைக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாங்க 4 குழி போடுறேங்க. 4 குழியிலையும் 2 2 விதை வெள்ளரி விதையும் போட்டு விட்றேங்க. இதே அதே மாதிரி தாங்க 2 பேக் போட்டு விட்றேங்க. கொஞ்சம் இட்டு வர்றேன். அவ்வளோதாங்க. லைட்டாக தண்ணி மட்டும் நம்ம தெளிச்சோம்னா போதுங்க. திருப்பி முளைக்கிற வரைக்கும் நீங்கள் தண்ணி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. வாங்க முளைச்ச ட்ரேல விதை போட்டதை முளைச்சது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. விதையெல்லாம் அழகாக முளைச்சிருக்குதுங்க. இதுதான் இப்போ வந்து நான் பிடுங்கி இப்போ பேக்கில் நட போகிறேங்க. அது கொத்தி பிரிக்கணும் இருக்குதுங்க. வாங்க நடலாம். ஒரு பேக்கு 2 கொடி வைக்கிறேங்க. ஏன்னா பேக் பார்த்தீங்கன்னா 12க்கு 15 சைஸுங்க. அதனால கொஞ்சம் அகலமான பேக்குங்க. அதனால 2 கொடி வச்சிருக்கிறேங்க. பீக்கங்கன் நீட்டு பிற்கன். ஒரு விதையை விட்டு விட்டு நட்டு நம்ம வர்றதுக்குள்ளைங்க ஒரு வழி ஆயிடுறோம். இது 4மே பார்த்தீங்கன்னா நீட்டு பிற்கனுங்க. ட்ரே விட்டே வரமாட்டேங்குதுங்க. அதனால தாங்க நான் பேக்லேயே வந்து முளைக்கி போட்டுக்கிறது. எனக்கு ட்ரே வந்து அவ்வளோ செட் ஆக மாட்டேங்குதுங்க. ட்ரே எடுத்து வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இதே நம்ம பேக்கில் போட்டிருந்தோம்னா அழகாக தோண்டி தோண்டி நான் நட்டுட்டு போங்க. இப்போ ட்ரேல போட்டுறவும் எனக்கு கொஞ்சம் வாட்டமே வரலைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொத்து பிற்கணும் இருக்குதுங்க. இதில் கொத்து பிற்கணும் 2 செடி நடுறேங்க. ஒவ்வொரு பேக்கும் 2 செடி. அழகாக பாட் பண்ணியாச்சுங்க. இப்போதைக்கு 6 செடி நட்டுட்டுங்க. இது 3 அது 3 நட்டுருந்தேங்க. விதை போட்டிருந்தேன். கொத்து பிற்கன் 3 நீட்டு பிற்கன் 3ங்க. அழகாக இப்போ 6 பேக்கு நம்ம நட்டாச்சுங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வெயில் அடித்தா இந்த இலையெல்லாம் அப்படியே காயுது பாருங்க. வெயில் ஓவருங்க. அப்படியே ஒரே சரியாக காயுதுங்க. ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. மாடி தோட்டம் எப்படி தான் வரப்போகுதுன்னு எனக்கும் தெரியலிங்க. அப்படியே பூ எடுக்கிறதெல்லாம் என்ன ஆகுதுன்னு தெரியலிங்க. பாருங்க பூ பாருங்க. இல்லை உங்களுக்கு வந்து பாருங்க சிறகா வரீங்க. பூ பாருங்க சூப்பராக எடுத்துகிட்டு வருதுங்க. ஆனால் அந்த வெயிலுக்கு இது பிஞ்சு ஆகுமான்னு தெரியலிங்க. பார்க்கணும், வெயிட் பண்ணணும். தர்பூசணி பாருங்க சூப்பராக வளர்ந்து வருது பாருங்க. வெயிலுக்கு இந்த செடி தாங்க பெட்ரு. இன்னும் மற்ற செடிலாம் பார்த்தீங்கன்னா நான் பிடுங்கி நடலைங்க. இப்போதைக்கு இது மட்டும்தான் பிடுங்கி நட்டுருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய ஒரு சிறப்பான அறுவடை பார்க்கலாம். விதையும் சேகரிக்கிறேங்க. என்னென்ன விதையும் நான் கட் பண்ணுறதையும் காட்டுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. அவ்வளோ மணங்க இந்த ரோஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளைப்பாகல் வந்து பழுத்து இருக்குதுங்க. அதை தான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். பாருங்க காய் பாருங்க எப்படி தொங்கிட்டு இருக்கு பாருங்க. உண்மையிலே சூப்பராக லென்த்துங்க. நல்ல ஒரு ரகங்க இந்த வெள்ளைப்பாகு.
நிறைய இப்போ நான் வெள்ளைப்பாகல் தாங்க 2 வருஷமாவே வச்சு வளர்த்துட்டு வரேன். நல்லா கொடுக்குது. நோ தாக்காது இல்லைங்க அவ்வளோவா. நோ தாக்காது. செடி பாருங்க எவ்வளோ சூப்பராக பூச்சிட்டு வருது பாருங்க. பேஷன் ஃப்ரூட்லேயே வந்து நான் ஏற்றி விட்டுக்கிறேங்க. எல்லாமே போட்டியில் போயிட்டு இருக்குதுங்க இப்போ. இங்கே பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க காய். விதைக்கும் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு இருந்தாங்க விதைக்கு. அதனால பார்த்தீங்கன்னா பழம் பார்த்தீங்கன்னா அப்படியே தொங்குதுங்க. நிறைய பிஞ்சு இருக்குதுங்க வெள்ளைப்பாகு. வெடிச்சு போ ஸ்டேஜ் ஆயிடுச்சுங்க. அதனால தான் சரி இது அறுவடை பண்ணுறதுக்குள்ள எனக்கு டைம்லாம் இருக்குதுங்க. இங்கே ஒன்று இருக்கு. இந்த மாதிரி நல்லா பழமா ஆன பின்னாடி நம்ம விதைக்கு எடுக்கும்போது நல்லா முளைப்புத்திறன் சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்க. சூப்பரான பாகலுங்க. இன்னும் இருக்குங்க வாங்க. இங்கே ஒன்று இருக்கு. ரோஸ் செடியும் பார்த்தீங்கன்னா இப்போ கவர் பண்ணிடுச்சுங்க இந்த வெள்ளைப்பாகல். பூரா அப்படியே ரோஸ் செடியில் பாருங்க எப்படி ஏறி இருக்கு. நாட்டு தக்காளி பாருங்க எப்படி இருக்கு. நல்லா பெரும் தக்காளி பாருங்க. இப்படி கொத்து கொத்தா இருக்குது பாருங்க காய். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க காய். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மணத்தக்காளி கீரை இருக்குதுங்க. இது நல்லா பெரிய செடியாகி நான் கட் பண்ணேங்க. அதுலேருந்து விதை உளுந்து இப்போ நிறைய நாற்று முளைச்சிருக்கு பாருங்க. பக்கமெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க நாற்று. இந்த ரோஸ் செடிலே பார்த்தீங்கன்னா தக்காளி செடி, மணத்தக்காளி செடி, வெள்ளைப்பாகல் அப்படின்ட்டு நிறைய இதிலே இருக்குதுங்க. சத்து வந்து நான் அந்த அளவுக்கு வந்து கொடுத்தாதாங்க இது நல்லா வளரும். வாங்க இந்த பக்கம் ஒன்று இருக்கு பாருங்க. எவ்வளோ சூப்பராக பாருங்க காய். சமையலுக்கு 2 காய் பறிச்சுக்கிறேங்க. என்ன ஒன்று பேஷன் ஃப்ரூட்டு கொடியை வந்து இப்போ அமுத்துதுங்க. அதுதான் ஒரு பிரச்சனை. வேறு வழி இல்லைன்ட்டு நானும் விட்டுட்டேங்க. எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்க பழம். 2 காய் போதுன்ட்டு பறிச்சுக்கணுங்க. மீதி எல்லாம் பழம்தாங்க. வாங்க அடுத்தது என்ன காய் பறிக்கணும்னு காட்டுறேன். இன்னும் ஒரு காய் பறிச்சுக்கலாங்க. பாவக்காய் புளிக்குழம்பு செய்யறதுக்கு பாருங்க. பழம் தனியாக காய் தனியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. தட்டு அருமையான பாகலுங்க. பாருங்க எவ்வளோ காய் தொங்குது பாருங்க. அடுத்த வீடியோ புதன்கிழமை அறுவடை வீடியோ வருங்க பாருங்க. பாய்.